Ministries. அவர்கள் நெடும் காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். ஏசாயா 61:4. And they shall build the old waste, they shall raise up the former desolations, and they shall repair the waste cities, the desolations of many generations. Isaiah 61:4. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மகிழ்ச்சிகரமான இந்த 3வது மாதத்தின் முதல் நாளிலே God Goes மினிஸ்ட்ரி சார்பாக தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே உங்கள் முன்பாக சென்று எல்லா தடைகளையும் அகற்றுவார் என்று விசுவாசித்து அதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் உங்களோடு இருக்க வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று சகல தடைகளையும் நீக்கி நாம் ஜெயம் கொள்ளும்படியாக, நாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும்படியாக அவர் நமக்கு உதவி செய்வார். தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை எல்லா சூழ்நிலைகளிலும் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் உங்களை ஒப்பு கொடுங்கள். அவருடைய இரக்கம் பெரியது. தொடர்ந்து அவர் உங்களை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மார்ச் மாதத்தில் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வார்த்தையை உங்கள் முன்பாக பேச விரும்புகிறேன். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். இதே அதிகாரத்தில் அவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை விசுவாசத்தோடு நம்மை நாமே ஒப்பிட்டு பார்த்து கொள்வோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை கட்டுகிறவர்களாக மாற்றுகிறார். நம்மை பூர்வமானவைகளை கட்டுகிறவர்களாக மாற்றுகிறார். இந்த 61ஆம் அதிகாரத்திலே மேலே இருந்து 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனத்தில் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஜனங்கள் சிறையிருப்பில் இருக்கும் பொழுது கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாக உறுதிப்படுத்துகிற வார்த்தை, சிறைப்பட்டு இருக்கும் பொழுது, நொறுக்கப்பட்டு இருக்கும் பொழுது, துயரப்பட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களை கொண்டு பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவிப்பேன். விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஏனெனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரால் மட்டுமே அதை செய்ய முடியும். இல்லாததை இருக்கிறவராக அழைக்கிறவர். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். இன்னும் அநேக வசனங்களை ஆதாரமாக இதே போல் சொல்ல முடியும். இந்த 3வது மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் உங்களை கட்டுகிறவர்களாக பலப்படுத்துவார். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், என்னுடைய காரியங்களே இன்னும் கட்டப்படாமல் இருக்கிறது, என்னையே கட்டி எழுப்புவதற்கு ஒரு ஆள் வேண்டுமே. இல்லை, உடைந்திருக்கிற, நொறுங்கி போய் இருக்கிற, துயரப்பட்டு இருக்கிறவர்களை கொண்டு கர்த்தர் செய்கிற மகத்துவமான செயல். இது நிமித்தம் அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஏன் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார் என்றால், தேவன் நாமம் மகிமைக்கென்று ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தின் பார்வையில் பைத்தியமானதை தெரிந்து கொண்டார். அநேக நேரத்திலே நாம் பலவீனம் உள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம், பலனற்றவர்களாகத்தான் இருக்கிறோம்.
இதையெல்லாம் செய்வதற்கு எனக்கு திராணி இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மைதான், நம்முடைய மாம்சத்தின் பார்வையில் சரீர பிரகாரமாக முடியாத காரியமாயிருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் 3வது மாதத்தில் உங்களை கட்டி எழுப்புகிறவர்களாக மாற்றுகிறார். கட்டி எழுப்புகிறவர்களாக நம்மை மாற்ற வேண்டும் என்றால் முதலாவது நம்மை அவர் கட்டுகிறார். நம்முடைய இடைகளை கட்டி நம்முடைய கரங்களை பலப்படுத்துகிறார். 3வது வசனத்தில் பார்ப்போம் என்றால், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். இந்த 3வது வசனத்தினுடைய முற்பகுதியையும் கடைசி பிற்பகுதியையும் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதன் அடிப்படையில் ஸ்தோத்திரத்தோடு இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். முதலாவது, அவர்கள் என்று சொல்லப்பட்டிருப்பது யார்? எவர்களை கொண்டு தேவனாகிய கர்த்தர் பட்டணங்களை கட்டப்போகிறார்? நெடுங்காலமாய் பாழாய் கிடந்ததை கட்டப்போகிறார். யாரை கொண்டு புதிதாய் கட்டப்போகிறார் என்று பார்ப்போம் என்றால், 3வது வசனத்தின் முதல் பகுதியில் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் என்று வாசிக்கிறோம். யார் அவர்கள்? துயரப்பட்டவர்கள். முந்தின வசனங்களை வாசிக்கும் பொழுது நொறுங்குண்டவர்கள். 1ஆம் வசனத்தில் சிறைப்பட்டவர்கள். அவர்கள் விடுதலையையும் அவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூற இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். இது தீர்க்கதரிசியின் மூலமாக கிறிஸ்துவை பற்றி முன் அறிவிக்கப்பட்டதாக இருந்தாலும், இன்றைக்கு அதே கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதே ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்க தேவனாகிய கர்த்தர் நம்மை கட்டவிழ்த்து நம்மை விடுதலையாக்கி நொறுங்கொண்டு இருக்கிற நமக்கு காயங்களை கட்டுகிறவர். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஊழியத்தின் பாதையிலே நாமும் அநேக நேரங்களிலே நொறுங்கி போகிற காரியங்கள் நமக்கு ஏற்படுகிறது. வருத்தப்படுகிற, கலங்குகிற சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. ஆனாலும் நம்மை கட்டுகிறவர் அவர். நம்முடைய காயங்களை கட்டுகிறவர். நம்முடைய கட்டுகளை அவிழ்த்து விடுகிறவர் அவர். நாம் வளரக்கூடாதபடிக்கு, செழிக்கக்கூடாதபடிக்கு, நாம் எழும்பக்கூடாதபடிக்கு கட்டுகளை அவிழ்க்கிறவர் அவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் என்று வாசிக்கிறோம். முதலாவது, தேவனாகிய கர்த்தர் நம்மை சீர்படுத்துகிறார். நாம் எழுந்து கட்டுகிறவர்களாக மாறுகிறதற்கு முன்பாக நம்மை சீர்படுத்துகிறார். நம்முடைய துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை தருகிறார். அப்படி தேவனாகிய கர்த்தர் நம்மை அபிஷேகித்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய வேலையை செய்யும்படியாய் நம்மை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய வேலை நாம் எழுந்து கட்டுவதே. நாம் இடிக்கிறவர்கள் அல்ல, நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறோம். நாம் பாழாய் கிடந்தவைகளை புதுமையாக்குகிறோம். அப்படிப்பட்டதான அபிஷேகத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ளே தந்திருக்கிறார். இந்த 3வது மாதத்தில் விசேஷமாக தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். பாழாய் கிடந்தவைகளை கட்டுகிறவர்களாக நம்மை மாற்றுவார். 3வது வசனத்தின் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம், கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். நாம் நீதியின் மரங்களாக கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்டவர்களாக மாறுவோம். யார் துயரத்திலே இருந்தவர்கள், துயரத்திலே சிறைப்பட்டு இருந்தவர்கள், கலங்கி போய் இருந்தவர்கள், இது எதுவும் நடக்காதது என்று இருந்தவர்கள், ஒருவேளை இந்த கால வேளையில் நீங்கள் நொறுக்கப்பட்டு இருக்கலாம். ஊழியத்திலே பெரிய மாற்றம் இல்லாமல் இருக்கிறீர்களா? குடும்பத்திலே பெரிய வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறீர்களா? உங்கள் துயரங்களை மாற்ற தேவனாகிய கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். எப்படிப்பட்டதான அபிஷேகம் என்றால், இதுவரைக்கும் கூனி குறுகி கிடந்த உங்களை சகலவற்றையும் புதிதாய் கட்டுகிறவர்களாக தேவனாகிய கர்த்தர் மாற்றுவார். பாழாய் கடந்த ஸ்தலங்களை நீங்கள் புதுப்பிக்கும்படியான ஒரு அபிஷேகத்தை, ஒரு அக்கினியை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தருவார். நிர்மூலமானவைகளை புதுப்பிக்கும்படியான ஒரு சக்தியை, ஒரு வல்லமையை தேவனாகிய கர்த்தர் தருவார். தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடக்கிற வாழ்க்கையை, ஊழியங்களை புதிதாய் கட்டுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவாராக. நம்முடைய பார்வையிலும்
மற்றவருடைய பார்வையிலும் பலவீனம் உள்ளவர்களாகவும் இவைகளெல்லாம் செய்யக்கூடாதபடி பலனற்றவர்களாக நாம் காணப்படலாம். ஆனால் இந்த 3வது மாதத்திலே தேவனாய கர்த்தர் நம்மை சகலமும் உடையவர்களாக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக, தேவனுடைய ஜனங்கள் ஊழியர்கள் அனைவரும் ஒன்று கூடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாக மாற்றுவார். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய மத்தியிலே செய்வார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்திலே முதல் நாளிலே விசுவாசித்து சந்தோஷமாய் அதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை சகலவற்றையும் எழுந்து கட்டுகிறவர்களாக, பாழாய் கிடந்தவைகளை கட்டுகிறவர்களாக, புதுப்பிக்கிறவர்களாக நம்மை அபிஷேகித்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் என்னை அபிஷேகித்திருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய மகிமையை இந்த மாதத்தில் காண்பீர்கள். தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த 3வது மாதத்தின் முதல் நாளிலே உம்முடைய சமூகத்திற்கு முன்பாக வருகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய நீர் நடத்துவீராக. இந்த வார்த்தையை கேட்கிற யாராயிருந்தாலும் ஆண்டவரே, துயரப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி எழுந்து கட்டுகிறவர்களாக மாற்றுவீராக. நமது யூடியூப் சேனல் வாயிலாக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய வார்த்தையின் மூலம் தொடுவீராக. உம்முடைய வார்த்தையின் வல்லமையும் மகிமையும் அவர்களுக்குள் பாய்ந்து செல்வதாக. பலவீனப்பட்டு வியாதிப்பட்டிருந்தால் கர்த்தராகிய நீர் சுகமளித்து பலன் கொடுப்பீராக. ஆண்டவரே, பொருளாதாரத்தில் நெருக்கப்பட்டு சோர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே அவர்களுக்கு பலனை கொடுத்து நிமிர்ந்து நிற்க உதவி செய்யுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தேசத்தில் எங்களை சீர்படுத்துகிறவர்களாக, திருத்துகிறவர்களாக, குடியேற்றி வைப்பவர்களாக நீர் எங்களை தேர்ந்தெடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். எங்களோடு ஊழியத்தில் இணைந்து ஜெபிக்கிற ஊழியர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. தேவனாகிய கர்த்தர் பலனை தருவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய மகிமையும் சமாதானமும் பாதுகாப்பும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்யட்டும். தேவனுடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்டிருக்கிற நீதியின் விருட்சங்களாகிய நம்மை அவருடைய நாமம் மகிமைப்பட பாழாய் கிடக்கும் ஸ்தலங்களை கட்ட தேவனாகிய கர்த்தர் நம்மளை அபிஷேகித்திருக்கிறார். அந்த அபிஷேகத்திற்குள்ளாக இந்த மாதத்தில் பிரவேசிப்போம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். God bless you. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். என் வாழ்க்கையில் எல்லாம் தாமதமாகிக் கொண்டிருக்கிறது, எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா என்று கலங்கி தவிக்கிற தேவ பிள்ளையே, காத்திரு, காத்திரு, நிச்சயம் நடக்கும். நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை. குறித்த காலத்தில்
தரிசனம் நிறைவேற்றுவார். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பேரும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பேரும் வரை காத்திருப்பேன். தாவீதைப் போல சகலத்தையும் இழந்து போய் நிற்கிறாயோ? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவா. எஸ், அனைத்தையும் இழந்தாலும் உறவுகள் பிரிந்தாலும், அனைத்தையும் இழந்தாலும் உறவுகள் பிரிந்தாலும், அழைத்தவரோ உண்மையுள்ளவர், சுக வாழ்வை சீக்கிரம் துளிர்க்கச் செய்வார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர், சுக வாழ்வை சீக்கிரம் துளிர்க்கச் செய்வார். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பேரும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பேரும் வரை காத்திருப்பேன். என் அன்பு தேவ பிள்ளையே, இது சோர்ந்து போகிற நேரம் அல்ல, இது எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நேரம். காத்திருப்பது என்பது வீணான நேரம் அல்ல, நாம் கர்த்தருக்குள் பலப்பட வேண்டிய நேரம். Come on, rise up. நாம் நம்பினது நிச்சயமாய் அவர் மூலமாய் நமக்கு கிடைக்கும். ஆத்துமாவே, நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? நீ ஏன் கலங்கி நிற்கிறாய்? ஆண்டவர் மறுபடியும் உன்னை எழுப்புவார். நீ கலங்காதே, நீ ஜெபத்திலே எழுப்பு, எழுப்பு. விடுதலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன். என் விடியலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன். பலப்படுவேன், எழும்பிடுவேன், கழுகை போல உயர பறந்திடுவேன். பலப்படுவேன், எழும்பிடுவேன், கழுகை போல உயர பறந்திடுவேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பேரும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பேரும் வரை காத்திருப்பேன். எஸ் டாடி, நான் காத்திருந்து ஜெயம் பெறுவேன். I will be victorious, Lord.